வெல்கம் பேக்ஸ் வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துக்கிறது வைஃபை தமிழா. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா குச்சனூர் செக் டேம், குச்சனூர் ஆறுன்னு சொல்லலாம். நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சின்னமனூர் டு தேனி ரோட்டில் சிலையம்பட்டிக்கு அவுட்ரு. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலப்பலானந்தபுரம். அந்த ரோட்டில் இருந்து நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ரைட்டில் ரோடு பிரியும். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தேனி சரௌண்டிங்ஸில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ், முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள், வீக்கெண்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடங்கள், அந்த மாதிரி தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம், இனிமேலும் பார்க்க போகிறோம். அதனால் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனல் கொடுங்க. இந்த ஆறு பார்த்திங்கன்னா நம்ம முல்லைப்பெரியார் டேமில் இருந்து வைகை டேம் போகிற ஆறு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல விவசாயத்துக்காண்டி ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க. நல்ல வீக்கெண்டில் நல்ல ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். முக்கியமாக தண்ணி கம்மியாக வர்றப்ப குளிங்க, ஃபேமிலியோடு போங்க. தண்ணி அதிகம் வர்றப்ப அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு மொத்தம் 2 பாதை இருக்குது. ஒன்று இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த பாதையில் வழி போகலாம். சிலையம்பட்டி வந்து மேலப்பலாந்தர் வழி வந்து கிழக்க வந்தோம்னா இந்த ரோடுக்கு நேராக அந்த செக் டேம்லேயே போய் விடும். இன்னொரு பாதை எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம குச்சனூர் கோயிலுக்கு வரவங்களும் வரலாம். அந்த சைடும் ஒரு பாதை இருக்குது, நேர் ஒரே பாதை தான். இல்லை நம்ம போடியிலேருந்து வரோம்னா சங்கராபுரம் விளக்கில் இருந்து ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நீங்கள் குச்சனூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரே தார் ரோடு தான். அங்கே ஆற்றுக்கு போகிற பாதைன்னு கேட்டால் கூட எல்லாருமே வழி சொல்லுவாங்க. நேராக நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். முக்கியமாக இந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா பைக் நிப்பாட்டுறதுக்கு, வண்டி நிப்பாட்டுறதுக்கான இட வசதியும் இருக்குது. சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல கூட்டமாக தான் இருக்கும். இந்த ஆறில் நான் நிறைய டைம் நாங்கள் வந்திருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம். அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான இடம். குச்சனூர்லேருந்து வரீங்க அப்படின்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா விவசாய லேண்டு இருக்கும். ஒரே க்ரீன் சீனரி தான் இருக்கும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பேக்ரவுண்டில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கலாம். இந்த சைடு நம்ம அதாவது மேலப்பலாந்தர் வழி வாரோம், சின்னமனூர் வழி வாரோம், இல்லை சிலையம்பட்டியிலேருந்து வாரோம் அப்படின்னோம்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் மலர் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதிகமாக ரோஜா செடியை பார்க்கலாம். நம்ம பைக்லேயே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பூ வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் நேராக இந்த சைடு வாரீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். இந்த இடத்துல இது மாதிரி குளிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடம் தெரியாதவங்களும் இப்போ தான் நம்ம வீடியோ பார்த்து வந்துட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் இருக்குது, நல்ல சேஃப்டியான பிளேஸ், ஃபேமிலியோட போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அங்கேயே வரலாம், வீடியோ மேக் பண்ணலாம். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து நமக்கு சேனல் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், லைக்கும், ஷேரும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோவுக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஃபைனலாக நம்ம ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஆறு போயிட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா துவைக்கிறவங்க தான் இந்த சைடு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி குளிக்கிறவங்க இந்த சைடு அவ்வளோ யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. தடுப்பணைக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக போகிறனால ஆட்கள் அதிகமாக இல்லை. தண்ணி கம்மியாகிறப்பையும் இல்லை சாட்டர்டே சண்டேலையும் இந்த இடத்த வந்து பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பேக்ரவுண்டில் ரீசெண்டாக இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்கனால அந்தளவுக்கு இந்த சீன் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஃபோன் கேமரானால். குச்சனூருக்கு சாமி கும்பிட வர்றவங்க இல்லை குளிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா காரில் இல்லை பைக்கில் வரீங்கன்னா அங்கேருந்து நியர்பை தான் குச்சனூர் கோயிலிருந்து தாராளமாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ தண்ணி அதிகமாக வரனால மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்காங்க. 1-2 பேர் தான் குளிக்கிறாங்க. ஆக்சுவலாக வீடியோ சவுண்டில் இல்லை மியூட் இருக்கனால தான் உங்களுக்கு தண்ணி சவுண்டு கேட்கல. நம்ம ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி சவுண்டோட உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ஷார்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல அவ்வளோ சவுண்டு, தண்ணி விழுகிற சத்தம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் தட்டி விட்டுருங்க.